அப்போ அல்லாஹ் இது என்ன சொல்கிறான், முதல்ல நீ இன்னொருத்தனுக்கு அநியாயம் பண்ணுறேன்னா மொதல் விஷயம் அது அநியாயம்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அது பண்ண போகிறது தப்புன்னு முதல்ல யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். உன் மனசாட்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து உறுத்தும். அதை சாகடிக்கணும் முதல்ல. அதான் நினைக்காத, என்ன கிடைக்குதுன்னு பாரு, பண்ணுறது தப்புன்னு நினைக்காத, இதனால் என்ன பெனிஃபிட்னு பாரு அப்படின்ற. அப்போ முதல்ல நீ அநியாயம் பண்ணது உன் நப்சுக்கு. இப்போ தனக்குத்தானே இவன் என்ன பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அடுத்தவனுக்கு வந்து துரோகம் பண்ணுறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், தனக்குத்தானே துரோகம் செஞ்சவங்களுக்கு நீர் வாதாடாதீங்கிறான், அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்கிறேன். இப்போ இன்னைக்கு நாம என்ன இருக்கிறோம், குரானின் படி வாழணும் ஒரு முஸ்லீம் வாழ்றது இல்லை. பெண்கள் குரான் படி வாழ்றாங்களா? கிடையாது. இன்னைக்கு இப்போ வெயில் காலம், புர்கா போட சொல்லு, வெயிலுங்க வேகுது, இந்த இடத்துல வேகுது. சரி, நீ புர்கா போடல, வேகலை, உனைய 10 ஆண்கள் பார்த்துட்டு போனாங்க, அவங்க மனசில் எல்லாம் தப்பான எண்ணத்தை நீ விதைச்சி விட்ட, அதெல்லாம் எவன் கழுவுவான்? சமூகத்தை நாசம் பண்ணது யாரு? இப்போ நீ சோப்பு விளம்பரத்தில் நீ நடிச்சு கொடுத்துட்டு போஸ்டர் வாங்கிட்டு போயிட்டு அந்த விளம்பரம் அங்கே மேலே தொங்குது, போகிறவன் வரவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அதோடைய